தமிழ் நிலமுலாவிய நீர்மணி வேணியன் அலையில் சூரியன் அம்பலத்தாடுவாள் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாள். உலகில் மூத்த மொழியாக விளங்குகின்ற தமிழுக்கு சிறப்பு சேர்த்திடும் விதத்தில் விழா எடுத்து வரும் வாழ்வியல் இலக்கிய பொழிவின் தலைவர் எல் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் தொடர்ந்து சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற முனைவர் அமிர்த கணேஸ்வரர் அவர்களுக்கும் திருமிகு சபாபதி அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள பெரியோர்கள், தாய்மார்கள், மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மொழி விழா 2023 கருப்பொருள் தமிழும் அழகும். அழகு என்பது ஒவ்வொரு பொருள்களிலும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுகின்றது. சிறுவஞ்சம் மூலம் அழகு என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கின்றது. அதிலும் குறிப்பாக 5 பொருள்களை சொல்லி அந்த 5 பொருள்களுக்கும் என்ன அழகு என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கின்றது. கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்று என, கிழவேந்தன் தன்னாடு வாட்டான் நன்று என்றல் வனப்பு. வனப்பு என்றால் அழகு. கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்றால் என்ன? கண்ணாடி அணிந்து கொண்டோ அல்லது மேக்கப்புக்கெல்லாம் போய் கண்ணை அழகுபடுத்தி கொண்டு வர்றதோ இதெல்லாம் அழகா என்றால் சிறுவஞ்ச மூல ஆசிரியர் அதை அழகு என்று குறிப்பிடவில்லை. கண்ணுக்கு அழகு பார்வையில் இரக்கத்தோடு உயிர்களிடத்தில் விலங்கினிடத்தில் இந்த இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நாம் ஒரு இரக்க உணர்வோடு பார்க்கின்றோமே, அதுதான் கண்ணுக்கு அழகு என்று குறிப்பிடுகிறார். அதுபோல காதுக்கு அழகு மதியாதார் வாசலை மிதியாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல அந்த வீட்டை மிதியாமல் இருப்பதுதான் காதுக்கு அழகு. என் வனப்பு, என் என்று சொன்னால் கணிதம். கணிதத்திற்கு அழகு என்று சொன்னால் சொல்லி முடித்தவுடனே அதனுடைய விடையை கூறுவது. அதுபோல பண் வனப்பு, பண் பாடல். அந்த பாடலுக்கு அழகு என்று சொன்னால் கேட்டவர்கள் எல்லாம் ஆஹா அற்புதமான பாடல் என்று பாராட்ட வேண்டும். கேட்டார் நன்று என்று. கிழவேந்தன் மன்னவனுக்கு அரசனுக்கு அழகு என்று சொன்னால் வாட்டான், குடிமக்களை அவன் வாட்டி எடுக்க மாட்டான். அப்படி வாட்டி எடுக்காமல் செங்கோலோடு ஆட்சி செய்கின்றான், நல்லது செய்கின்றான், அதுதான் அவனுக்கு வளர்ப்பு என்று சொல்கிறான். எனவே இந்த கூறுகளில் சிறுவஞ்சம் மூலம் கூறுகின்ற பல கூறுகளை புறநானூறு உருவாக்கிக் கொண்டு பல கருத்துக்களை வாழ்வியல் நெறியாக சுட்டுகின்றது. இந்த புறநானூறுக்கு உள்ளே நான் சொல்லுவதற்கு முன்னால் இங்கு சற்று முன்பு மாணவ மணிகள் பேசினார். அற்புதமாக பேசினார், மிக அழகாக பேசியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த பாராட்டினை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த கருத்துக்களை தேடி எடுத்து கொடுத்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அவர்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உணர்ச்சியோடு பேசுகின்ற முறையறிந்து பேசினார். தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய தலைப்பும் புறநானூறு காட்டும் வாழ்வியல். எனவே நான் இப்பொழுது அவர்கள் சொல்ல வந்த கருத்துக்களை, சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை விட்டு வேறு கருத்துக்களுக்கு செல்ல வேண்டும், அல்லது அதிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை மேல் பல கருத்துக்களை சொல்ல வேண்டும். கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கண்ணுக்கு அழகு, அதாவது உயிரிடத்தில் இரக்கம் என்று சொல்லுகிறார்கள். அந்த இரக்க உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு புலவன்
பரணர் ஓடுகின்ற ஓட்டத்தில் முதல் அடியிலேயே பாடலுடைய முதல் அடியில் சொல்லிக் கொண்டு போகின்றார். எல்லோரும் நான் நன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார். ஆனால் நானும் நாங்களும் நன்றாக இருப்பதற்கு எல்லோரும் பக்கத்தில் இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். இருப்பவர்கள் மட்டுமல்ல, இருப்பவைகளும் நன்றாக இருக்க வேண்டும். ஆடு, மாடு, பறவை, மரம் எல்லாம் நன்றாக இருந்தால்தான் நான் நன்றாக இருப்பேன். அவைகளெல்லாம் நன்றாக இல்லை என்றால் நான் நன்றாக இருக்க முடியாது. அதை பரணர் சொல்லுகின்றார். அதாவது வயலில் விளைச்சல் முற்றிவிட்டது, கதிரறுக்க செல்லுகின்றார். கதிரறுக்க செல்லுவதற்கு முன்பு அவர்கள் கடைபிடிக்கின்ற ஒரு பழக்கத்தை கூறுகிறார்கள். வயலில் பறவைகள் கூடு கட்டி இருக்கின்றன, நடுவே தெரியாமல் அவை இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த அறுவடை செய்கின்ற பொழுது அந்த பறவை நாம் அறுவடை செய்தால் அந்த பறவை இனங்கள், குஞ்சுகள், முட்டைகள் இவைகள் பாதிக்கப்படும் என்பதற்காக அறுவடைக்கு முதல் நாள் முன்பு தன்னுமை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய உழவுகளை, அதாவது இப்போ நம்ம சொல்றதா பெரிய ட்ரம், இந்த ட்ரம்மை போட்டு அடித்து அறுவடை துவங்க போகின்றது, பறவைகளே நீங்கள் எல்லாம் உங்களுடைய வேறு ஒரு இடத்தை தேடி சென்று கொள்ளுங்கள் என்று சொல்லுவதாக முழங்கிவிட்டு அறுவடையை தொடங்குகிறார்கள் என்று சொல்லுகின்றார். எந்த அளவிற்கு கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம், அதாவது மற்ற உள்ளிடத்தில் இரக்கம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த இரக்க உணர்வு எந்த அளவிற்கு இருக்குமேயானால் இவ்வாறு செய்துவிட்டு அவர்கள் அறுவடை செய்ய போவார்கள். அது மட்டுமல்ல, உலகத்தில் தேனீக்கள் வாழ்வது மிக மிக அவசியம். நாம் தேனை விரும்புகின்றோம். அந்த தேனை எடுக்கின்ற பொழுது எளிதாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேனீக்கள் கிட்டே சென்றால் அது கொட்டிவிடும். அதனால் தீப்பந்தங்களால் அவற்றை சுட்டு பொசிக்கு விட்டு எளிதாக தேனை எடுத்துக் கொண்டு வந்து விடலாம். அவ்வாறு எடுப்பார். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை அவர்கள். அந்த புலவர் சொல்லுகின்றார், இந்த ஒரு சேரி, அந்த சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்களா, அந்த தேனடையிலிருந்து தேனை எடுப்பதற்கு இந்த தன்னுமை போன்ற அந்த பெரிய முரசுகளை முழவுகளை முழங்க செய்து அந்த அதிர்ச்சியில் தேனீக்கள் பறந்து சென்ற பின்பு தேனை எடுத்து வாழ்கின்ற மக்களுடைய சேரி என்று அந்த சேரியை குறிப்பிடுகிறார். எனவே கண்ணோட்டம் என்பது எந்த அளவிற்கு அன்றைக்கு இருந்திருக்கின்றது, உயிர்களை எவ்வாறு அணைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒன்று ஆட்சியாளர். ஆட்சியாளர்களுக்கு அழகு என்று சொல்லுகின்ற பொழுது பாண்டிய நெடுஞ்செழியனை புடப்புலவியனார் கூறுகின்றார், பாராட்டுகின்றார். என்ன பாராட்டுகின்றார்? வளமான மதுரை ஊதுரின் வெற்றி வேந்தே, நீ இறந்தபின் சொர்க்கத்திற்கு செல்லவதாக இருந்தாலும் சரி, அரசர்களை எல்லாம் வென்று தனி ஒருவனாக சிறப்பு பெற விரும்பினாலும் சரி, சிறந்த உலகின் புகழை அடைய விரும்பினாலும் சரி, இவற்றுக்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டும். அதை சொல்லுகிறேன். அந்த தகுதி உனக்கு இருக்கிறது. அந்த தகுதிக்கு உன்னை மேலும் ஆட்படுத்திக் கொள் என்று சொல்லுகின்றார். பாடலுடைய சாரம், இந்த உடம்பு நீர் இல்லாமல் வாழ முடியாது, உணவு இல்லாமல் வாழ முடியாது. உடம்புக்கு உணவு வழங்கியவர்கள் உயிர் தந்தவர்களாக மதிக்கப்படுகிறார். எனவே இந்த உடம்பு உணவின் பிண்டம். உணவு என்பது என்ன? நிலம், நீர் ஆகியவற்றின் கொடை. உணவு என்பது நிலம், நீர் ஆகியவற்றின் கொடை. நீரையும் நிலத்தையும் சேர்த்து வைத்தவர் உடம்பையும் உயிரையும் படைத்தவராவார். விதைத்து விட்டு வான்மழையை எதிர்நோக்கிக் கொண்டு வானம் பார்த்த பூமியாக உன்னுடைய நிலம் இருக்குமேயானால் உன்னுடைய ஆட்சி சிறக்காது, உன் ஆட்சிக்கு அது அழகுபடுத்தாது. அதற்கு மாறாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், போரை விரும்பும் செழியனே, நான் சொல்லுவதை ஏளனம் செய்யாமல் கேள். நிலம் நெளிந்து பள்ளமாய் கிடக்கும் இடங்களிலெல்லாம், நிலம்
நெளிந்து பள்ளமாய் கிடக்கும் இடங்களில் எல்லாம் நீர்நிலை பெருகும்படி தடுத்து நிறுத்தியவர்தான் இவ்வுலகில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர்கள். அவ்வாறு நீரை தடுத்து நிறுத்தாதவர் இந்த உலகில் பதியாதவர் ஆவார். என்ன பதிதல்? இந்த உலகத்தில் தன் பெயரை இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலையாம். நீ இந்த உலகத்துல உன்னுடைய பெயரை ரிஜிஸ்டர் பண்ணணும்னாக்கா நீர்நிலைகளை பெருகச் செய்து உன்னை இவ்வுலகத்தில் நிலைநிறுத்திக் கொள் என்று நீர் மேலாண்மையை பற்றி குடப்புலவியனார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருக்கிறார் என்பதை பாருங்கள். மூன்றாம் உலகப் போர் என்று ஒன்று வந்தால் அது நீருக்காகத்தான் இருக்கும் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நீரையும் நிலத்தையும் சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்தில் தங்களுடைய பெயரை நிலைநிறுத்திக் கொள்ளுபவர்கள் என்று நீர் மேலாண்மையை பற்றி மிக தெளிவாக அழகாக பாடி சென்றிருக்கின்றார். சிங்கப்பூரை எடுத்து பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 50 விழுக்காட்டு நீரை நாமே உற்பத்தி செய்து கொள்ளுகின்றோம். 50 விழுக்காடு தான் நாம் கடனாக பெறுகின்றோம். எனவே அந்த அளவிற்கு இந்த நாடு இந்த நீர் மேலாண்மையில் முக்கியத்துவம் எடுத்துச் செல்வதையும் இங்கு நாம் குறிப்பிட வேண்டும். அடுத்த ஒன்றை நாம் பார்க்கின்றோம், நட்புக்கு அழகு. சோழன் நல்லுருத்திரன் கூறுகின்றான், கேள்மை என்பது கேளீர் போல உறவு கொள்ளும் நட்பு. இத்தகைய நட்பு யாரோடு இருக்க வேண்டும், யாரோடு இருக்கக்கூடாது என்று சோழன் நல்லுருத்திரன் பாடுகின்றான். நட்பு என்பது இருக்கிறதே அது மிக மிக முக்கியமானது. அந்த நட்பு எலி போல் இருக்கக்கூடாது, புலி போல் இருக்க வேண்டும். எலி போன்ற நட்பு கூடாது, புலி போன்ற நட்பு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எலி புலி என்ன என்று சொன்னால், நன்கு விளைந்திருக்கும் காலத்தில் நெல்மணிகளை திருடி சென்று வலையில் வைத்துக் கொண்டு தான் மட்டுமே உண்ணுவது எலி. மற்றவர்கள் பொருளை திருடுவது, பதுக்குவது, பதுக்கி உண்பது அது எலியின் குணம். புலி பசியோடு இருந்தாலும் துணிச்சலோடு நெஞ்சுரத்தோடு வேட்டையாட செல்கின்றது. அப்படி வேட்டையாட செல்கின்ற பொழுது அது தனக்கு என்று ஒரு சில விதிமுறைகளை வைத்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் விலங்கியல் ஆராய்ச்சி துறையினர் இன்றும் ஆய்வு செய்யப்படாமல் இருக்கின்றார். என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், புலி அடிக்கின்ற பொழுது அதனுடைய இறை இடப்பக்கமாக விழுந்தால் அது உண்ணாதான், தனக்கு வலப்பக்கமாக விழுந்தால்தான் அந்த இரையை உண்ணுமா. அது போல ஒரு புலிக்கு அப்படிப்பட்ட குணம் என்று உண்டது என்று குறிப்பிடுகின்றார். அப்படி இடப்பக்கமாக விழுந்தால் அந்த இரையை உண்ணாமல் மீண்டும் மறுநாள் வந்து இன்னும் பெரிய இரையை, யானையையோ வேற எதையோ அடித்து உண்ணும். அப்படி உண்ணுகின்ற பொழுது தன்னோடு வந்து சேர்ந்து உண்ணுகின்ற விலங்கினங்களையும் உண்ண விடும். தானே உண்ண வேண்டும் என்று வைத்துக் கொள்ளாது. எனவே இந்த புலியின் பின்னால் சில விலங்கினங்கள் எப்பொழுதுமே கூட்டமாக இருக்கும். நாம் வேலை செய்ய வேண்டாம், புலி அடித்து விட்டு அதோடு போய் நாமும் சேர்ந்து உண்ணலாம் என்று. எனவே எல்லாரும் சேர்ந்து பகுத்துண்டு நெஞ்சுரத்தோடு செயல்படக்கூடிய அப்படிப்பட்ட நட்பு உனக்கு வேண்டும். நட்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. திருக்குறளை எடுத்து பாத்தீங்கன்னா 133 அதிகாரம்னு சொல்றோம். ஒரு அதிகாரமுமே நம்மளால நினைத்து பார்க்க முடியாத பெருமை உடையது. இந்த நட்புக்கு மட்டும்தான் வள்ளுவர் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அதிகாரங்களை வைத்திருக்கிறார். நட்பு, தீ நட்பு, கூடா நட்பு, நட்பு ஆராய்தல். எனவே நண்பர்கள் என்பது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியங்கிறது வள்ளுவர் காலத்திலே தெரிந்திருக்கு. இன்னைக்கு சிங்கப்பூர்ல நம்ம கலீக்ஸ் தான் நிறைய இருக்கிறாங்க, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களான்னாக்கா ரொம்ப கஷ்டம். எனவே நட்பு என்பதை நல்லுருத்திரன் மிகச் சிறப்பாக சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். பெயர் சொல்லா கொடையழகு. அதாவது
வன்பரணர். அந்த பாடலுடைய பின்னணி, வறுமையோடு இருந்த வன்பரணர் தன் சுற்றத்தாரோடும் மனைவி மக்களோடும் மலைகளையும் காடுகளையும் கடந்து நள்ளியின் கண்டிரா நாட்டிற்கு வருகின்றார். அவர்கள் வருகின்ற பொழுது சுற்றத்தாரோடு பசியோடு நீண்ட தூரம் நடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை மாத்திரத்தில் தெரிந்து கொள்கின்றான் ஒரு வேடன். அந்த வேடன் மான் வேட்டைக்கு சென்று மானை அடித்துக் கொண்டு வந்திருக்கின்றான். எனவே இவர்களை பார்த்தவுடன் அந்த மானை பக்குவப்படுத்தி அவர்களுக்கு உணவாக கொடுக்கின்றார். உண்டார்கள், சுனை நீரை, குளிர்ந்த நீரை குடித்தார்கள். அந்த வேடன் சொல்லுகின்றான், நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆபரணங்கள் எல்லாம் பெரிது என்று கிடையாது, நான் ஒரு காட்டுவாசி, இவற்றை நீங்கள் அன்பளிப்பாக வைத்துக் கொள் என்று முத்து மாலையையும் தான் அணிந்திருக்கக்கூடிய அந்த கையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கடகத்தையும் அவனுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார். வன்பரணர் பார்க்கின்றார், நீ யார், நீ யார், எந்த நாட்டை சார்ந்தவன் என்று கேட்கின்றார். பதிலாக அவன் உதிர்ப்பது ஒரு புன்முறுவல். ஒரு புன்முறுவலோடு அவன் சென்று விடுகின்றான். வன்பரணர் பசிக்கு உணவு கொடுத்தவனை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கையில் அன்பளிப்பையும் கொடுத்து விட்டு செல்கின்றான். பெயரை கேட்டால், நாளை கேட்டால் சொல்லாமல் போகின்றானே, இவன் யார் என்று அங்கு இருப்பவர்களை கேட்டு தெரிந்து கொள்கின்ற போதுதான் அங்கு இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், தோட்டி மலைக்கு குறுநில மன்னனாக இருக்கக்கூடிய கண்டிரா போப்பெருநத்தில் பெருநதி இவன்தான் என்று குறிப்பிடுகிறார். எனவே தன்னுடைய பெயரை கூட சொல்லாமல் உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஏதாவது செய்து விட்டாக்கா, நான் தான் செய்தேன். ஒரு படத்துல வருமா, மாப்பிள்ளை வருவான், ஆனா அவர் போட்டுக்கிற சட்டை என்னுடைய என்று சொல்றாங்க. அதுபோல ஏதாவது செய்துவிட்டு அதை சொல்லி காட்டக்கூடியவர்களைத்தான் நாம் பார்க்கின்றோமே ஒழிய, எனவே வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை எவ்வளவு அழகாக வன்பரணர் வாழ்வியல் நெறியில் சுட்டுகின்றார். இது மட்டுமல்ல, இன்னும் பல கருத்துக்கள் என்று பார்க்கின்ற பொழுது, பொதுவாக முன்னணியே வந்து நின்று விட்டார்கள், என்னோட கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது என்பதை அவர்கள் உணர்த்துகிறார்கள். சுருக்கமாக சொல்லிவிட்டு போகின்றேன். பல கருத்துக்கள் ரொம்ப சின்னதா சொல்றாங்க. நல்லது செய்தீர்கள் ஆற்றுகிறாயின் அல்லது செய்தல் உண்டு. அதாவது மக்களே, நீங்க நல்லது செய்ய வேண்டாம், ஒன்னே ஒண்ணு செய்யாமல், கெட்டது மட்டும் செய்யாமல். அது நல்லது செய்ய முடியலையா, கெட்டது மட்டும் செய்யாதீங்க, அதுவே நீங்கள் இந்த உலகிற்கு செய்யக்கூடிய நன்மை என்று சொல்லுகிறார். அதுபோல பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நம்ம பல பேரை பார்க்கும் போது இவர் பெரியவர், இவர் ரொம்ப பெரியவர் என்று பெரியோரை புகழ்வதும் சிறியோரை இகழ்வதும் செய்யாதீங்க. எல்லாமே என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய விதிப்படிதான் அதன் நடக்கின்றது. எனவே பெரியோரை வியத்தல் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்லுகிறார். இன்னொன்று சொல்லுகின்ற பொழுது, நம்ம பல பேரை பார்க்கின்றோம், இந்த உலகம் எவ்வளவு அட்டூழியம் நடக்குது, இந்த உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, இந்த உலகம் அழியாதா, ஏன் இந்த உலகம் இருக்குது என்றெல்லாம் மனம் நொந்து கேட்கின்ற பொழுது அதற்கு பதில் கூறுகின்றார், இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்வு. அதாவது இந்த உலகம் கெட்டதுதான், ஆனா அந்த கெட்டதுலயும் எவ்வளவோ நல்லதெல்லாம் இருக்கு. அந்த நல்லத நீங்க தேடி பார்த்தீங்கன்னாக்கா அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சற்று முன்பு ஒரு மாணவன் இங்கு குறிப்பிட்டான், மனைவியை பார்த்து சொல்லுகின்ற பொழுது மனைவி என்பது